ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திரசகோதரி கேமமயே முனிகணமண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுளபாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குணவர்ஷினி சந்தியுதே ஜய ஜய கே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலயமம். நாராயணிய ராமாயணத்தை விவரிக்கக்கூடிய 34வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்துல ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனவாசம்னு கிளம்பச்சே லக்ஷ்மணன் தங்க அம்மாவான சுமித்ரையனிடத்துல ராமனுடைய உத்தரவை ஏத்துண்டு தான் உத்தரவு வாங்கறதுக்காக போனாளாம். சுமித்ரை இடத்துல போய், அம்மா அண்ணாவும் மண்ணியும் வனவாசம் கிளம்புறா, நானும் கூட போகலான்னு இருக்கேன்னு சொன்ன உடனே ராமாயணத்தினுடைய ஒரு தர்மம் இருக்கே, யாரா இருந்தாலும் இன்னொரு தாயார் என்ன சொல்லுவா, ஏ லக்ஷ்மணா உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. யார் ஊர்மலைக்கு உன்னுடைய மனைவிக்கு பதில சொல்றது? ஏதோ சித்திக்கும் ராமனுக்கும் அது ஒரு குடும்ப விவகாரம். அதுல போய் நாம தலையிட்டு உணர்ச்சி வசப்பட்டு காட்டுக்கு போக வேண்டாம், உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு இருன்னு சொல்லுவா. ஆனா சுமித்ரையனுடைய ஒரு உயர்ந்த குணம் இருக்க, லக்ஷ்மணன் காட்டுக்கு நான் கிளம்பலாமா அனுமதி கொடுங்கோன்னு கேட்கும் போது சுமந்திர கேட்டாளாம், அண்ணாவும் மண்ணியும் காட்டுக்கு போறான்னு கிளம்புறதுக்கு எங்கிட்ட அனுமதி கேட்கணுமா? அனுமதி கேட்டு வந்து உன்னுடைய அவகாசத்தை நீ வீணடிச்சுட்டியே, பரவாயில்ல, வந்தது வந்த உனக்கு ஒரே ஒரு உபதேசம் பண்ணிடுறேன், அதை கேட்டுட்டு போ. வால்மீகி சொன்னார், ராமம் தசரதம் வித்தி மம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அடவிம் வித்தி கச்சதா தயதா சுகம். சுமத்ரையை தவிர யார் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார்? அதனால தான் இந்த மாதிரி தர்மங்களை நம்ம கேட்கும் போது கலியுகத்துல நம்ம குடும்பத்துல கூட இப்படி கடைபிடிச்சா எத்தனை உயர்வு அடைவோம்ன்ற ஒரு சிரவணம் நமக்கு பெரிய ஒரு பலனை அளிக்கிறது. சுமந்திர சொன்னான், லக்ஷ்மணா நீ அண்ணாவோட காட்டுக்கு போன போது காடை என்னவா நினைக்கணும் தெரியுமா? எப்ப காட்டு எல்லையில நீ காலை வைக்கிறியோ அன்னிலேருந்து அது காடு இல்ல, அயோத்தியாம் அடவிம் வித்தி. அந்த காடு தாண்டா உனக்கு அயோத்தி. காடு அயோத்தியா நினைச்சுக்கோ. கூட வராரே ராமச்சந்திரமூர்த்தி, அவர் இன்னிலேந்து உனக்கு ராமன் மூத்த அண்ணா கிடையாது, ராமம் தசரதம் வித்தி. உங்க அப்பா தசரதரா ராமன் நினைச்சுக்கோ. ராமன் உங்க அப்பா தசரதர் அப்படின்னா சீதை என்னவா உனக்கு மண்ணி கிடையாதுரா, மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அம்மாவான சுமித்ரா தேவியாக நீ சீதையை நினைச்சுக்கோ. அப்படி அண்ணாவா அப்பாவாகவும் அண்ணிய நீ நானாகவும் காடை அயோத்தியாகவும் நீ நினைச்சுட்டு போறதா இருந்தா போ. கச்சதாத யதா சுகம், சுகமா போயிட்டு வா, இல்லைன்னா போகாத. இன்னும் ஒண்ணு, 14 வருஷம் கழிச்சு திரும்பி வர சமயத்துல லக்ஷ்மணா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அண்ணாவும் மண்ணியும் திரும்பி வராம நீ மாத்திர அயோத்திக்கு வந்து எங்கிட்டக்க, அப்பா ராமனையும் சீதையை என்னால காப்பாத்த முடியல, ஏதோ ஒரு அசுரன் அழிச்சுட்டான், இந்த மிருகம் கொன்னுடுத்து அப்படின்னு சொல்றதா இருந்தா நீயே வராத, நீயே உயிரை விட்டுடு. வந்தா நீங்க 3 பேரும் வரணும். இல்ல ராமனும் சீதையும் வந்து எங்களுக்காக லக்ஷ்மணன் உயிரை விட்டுட்டான் வனவாசத்துல, அவனை எங்களால காப்பாத்த முடியலன்னு சொன்னா நான் சந்தோஷப்படக்கூடியவளாக இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த பேச்சாக இருக்கிறதுனால தான் அயோத்தியா காண்டத்துல இந்த இடத்துல சுமித்ர உயர்ந்து நிக்கிறாளாம். கண்டிப்பா நான் அப்படியே நடந்துப்பேன். 14 வருடங்களும் அண்ணாவுக்கு நான் கைங்கரியத்தை தவிர வேற எதையும் மனசுல நினைக்க மாட்டேன்னு லக்ஷ்மணன் உத்தரவு வாங்கிட்டு கிளம்ப, குருவாயூரப்பா ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் தாத்தோக்தியா ஜாது காமோ வனமனுஜவது சம்யுதாரகாம் அங்கேருந்து பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வில்லையும் அம்பையும் ஏந்திண்டு கிளம்பி அயோத்தியை விட்டு காட்டினுடைய எல்லைக்காக போகச்சே அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி
ஆறாவன் இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண செவ்வை சூடுவார் சொன்னார். அள்ளி அள்ளி ஊட்டு ஐயசம் பஞ்சயம் உள்ளதென்று முனித்திருந்தாலினால் தெல்ல முதல் சிறந்த சொல் சீதையும் வள்ளல் பெண் தொடர்ந்து ஏகினாள் அண்ணலோ. இவ அயோத்தி ஜனங்கள்லாமும் நாங்க கூட வரேன்றா. அப்ப ராமன் அவளை தடுத்து நிறுத்தறதுக்கு முயற்சி பண்றார். ராமன், சீதை, லக்ஷ்மணன் இத்தனை பேரும் கிளம்புவதற்கு அயோத்தியில தயாராகின்றிருக்கான்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுள்ளலாம். திருக்கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கவனத்துல இருக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மதுராந்தகம் என்ற ஒரு க்ஷேத்திரம். சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடிய இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஏரிகாத்தராமர் என்று அழைக்கக்கூடிய கோதண்டராமருடைய திருக்கோயிலிலே அவருடைய திவ்ய திருமஞ்சனத்தை தரிசித்த நாம் உயர்ந்த இந்த தினத்திலே இதோ இங்கு பிரத்யக்ஷ மூர்த்தியாக சேவையளிக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபமாம் ஜனகவல்லி தாயாரை மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் தரிசிக்க இருக்கின்றோம். அழகான ஒரு முகப்பு. அந்த முகப்பிலே அமர்ந்த திருக்கோலத்திலே ஆச்சரியமாக மகாலட்சுமியானவள் நம்மை வரவேற்க இதோ ஜனகவல்லி தாயார் காண கிடைக்காத திவ்ய ரூபத்துடன் நமக்கு மூலமூர்த்தியாக திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். பச்சைக்கல் பதிக்கப்பட்ட அழகான முத்து கொண்டையைத்தான் பலவிதமான கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு அலங்கரித்துக் கொண்டு ஆகா தாயாருடைய திருமுகத்திலே மூக்குத்திகள் பளபளக்க உயர்ந்த திலகத்துடன் கர்ண பத்திரத்துடன் மந்தகாசமான தரிசனம் நம்மை பரவசப்படுத்துகின்றது. இதோ இரு திருக்கரங்களிலே அழகான தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு எந்த உயர்ந்த தினமாகிய இந்த தினம் ஆடி வெள்ளிக்கிழமையாகவும் வரலட்சுமி விரதமாகவும் துவாதசியாகவும் நம்முடைய வீடுகளிலே பாக்யாதா லட்சுமி பாரம்மா நம்மம்மா மனசே பாக்யாத லட்சுமி பாரம்மா என்று நாம் மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய இந்த காலை வேளையிலே வீட்டில் இருந்தவாறே பொதிகை தொலைக்காட்சி மூலமாக மதுராந்தகம் ஜனகவல்லி தாயார் இதோ நமக்கு மகாலட்சுமியாக நம்முடைய வீட்டினுள்ளே நுழைந்தது நாம் இந்த தினத்திலே செய்த ஒரு பெரிய பாக்கியமாகும். இரு திருக்கரங்களிலே தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு கல் பதிக்கப்பட்ட ஹஸ்தத்தை அபய ஹஸ்தமாக நமக்கு காட்டிக்கொண்டு மற்றொரு திருக்கையானது அதே போன்று கல் பதிக்கப்பட்டு வரங்களை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். வரப்பிரசாதியான இந்த ஜனகவல்லி தாயார் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்றொரு உற்சவமூர்த்தியான கருணாகர பெருமாளுடைய தாயாராக தனி சன்னதியாக இங்கு வழிபடப்படுகின்றார். இதோ அந்த தாயாருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். மூலவர் போன்றே அமர்ந்த திருக்கோலம், கிரீடம், கருணாகர பெருமாளின் தாயார் அல்லவா, கருணையே உருவெடுத்த ரூபமாக யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமகா என்று கண்களை அகல தாமரை இதழ் போல விரித்துக் கொண்டு இரு கைகளிலும் தாமரை பூவையும் ஏந்திக் கொண்டு மற்ற இரண்டு திருக்கரங்களும் மூலமூர்த்தியை போன்றே அபயகஸ்தமாகவும் வரத கஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இதோ கல் பதக்கம் பதிக்கப்பட்ட கருணாகரனால் அனுவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை பளபளக்க சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜனகவல்லி தாயார் இங்கு பல பேருடைய திருமணங்களை நிச்சயம் செய்யக்கூடிய வரப்பிரசாதியாக இந்த க்ஷேத்திரத்திலே சௌபாகியங்களை அளிக்க வல்லவளாக அமர்ந்திருக்கக்கூடிய மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி இந்த தாயாருக்கு இங்கு ஒரு தனி சிறப்பானது. ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் ராஜ்யத்திலே கர்னல் லியோன்ஸ் பிளேஸ் என்ற செங்கல்பட்டை சேர்ந்த கலெக்டர் 1793ஆம் ஆண்டு இந்த தாயாருடைய திருச்சன்னதிக்கு வேண்டிய உத்தமமான ஒரு திருப்பணிகளை ஏரி காத்த ராமனை அவன் ஏரி காக்கும் போது ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் திவ்ய தரிசனத்தை அடைந்தவர் இந்த தாயார் சன்னதியினுடைய திருப்பணிகளை நிறைவேற்றியதாக ஆச்சரியமான ஒரு கல்வெட்டானது கூறுகின்றது. கலெக்டருக்கு அருளிய தாயார் ஆடி வெள்ளிக்கிழமையிலே வரலட்சுமி விரதத்திலே நமக்கும் அருளை வாரி வழங்க தாயாருடைய திவ்ய ஹாரத்தியோடு அதே வைபவத்தை மனதிலே நாம் தாங்கிக் கொண்டு குருவாயூருக்கு சீதையினுடைய திவ்ய தரிசனத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடருகின்றார். குருவாயூரப்பா பௌரல்ருத்யமார்கே குகநிலய கதஸ்வம்
ஜடா க்ஷீரதாரி. ராமன், சீதை, லக்ஷ்மணன், அயோத்தி வாழ் ஜனங்கள் எல்லாரும் பின்தொடர எம்பெருமான் தமசா நதி கரையை வந்து அடையறார். அங்க ராத்திரி எல்லாரும் படுத்துக்கிறார். அயோத்தி ஜனங்கள்லாம் புனிவாதமா கூட வந்துட்டா. அப்ப ராமனுக்கு கவலை, இத்தனை பேரும் வந்துட்டா அயோத்தி காடாயிடுமே, அப்புறம் நம்ம வனவாசம் போனோம்னு என்ன இருக்கு. அதனால அயோத்தி ஜனங்களை எப்படியாவது அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணி அர்த்தராத்திரி வேளை வந்த களைப்புல அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளாம். அப்ப தேரோட்டியான சுமத்ரர், சீதை, லக்ஷ்மணன் இவாள மாத்திரம் ராமர் எழுப்பினார். கோசப்படாம தேர ஓட்டுங்கோ, நேர தேர ஓட்டச்ச அயோத்தி பக்கமா ஓட்டுங்கோ, மத்த 3 திக்கிலையும் ஓட்டுங்கோ, நாம நேர குகனுடைய ஊரான சிங்கிபேரபுரத்துக்கு போயிடுவோம். ஜனங்கள்லாம் கார்த்தால எழுந்துப்பா, நம்மள காணுமேன்னு தேடுவா. எந்த பக்கம் போயிருப்பான்னு 4 பக்கமும் தேர் போயிருக்கோம். அயோத்தி பக்கம் அதிகமா போயிருக்கோம். ஓ, ராமன் வந்து அப்பாவை பெரிய மனசில்லாம அயோத்திக்கே போயிட்டார் போல இருக்குன்னு எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி போயிடுவான். இதை விட்டா நாம வந்து தனியா ஆரண்யத்துக்கு போறதுக்கு சூழ்நிலையே ஏற்படாதுன்னு குருவாயூரப்பா அர்த்தராத்திரி வேளையில சுமத்ரரை தேர தெலுத்த சொல்லி ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் நேர நாவா சந்தீர்ய கங்கா அதிபதவி புனஸ்தவம் பரத்வாஜமாராத்துக்கு வழியில ஸ்ருங்கிபேரபுரம்ன்ற ஒரு இடத்தை அடையிறா. அங்க வேடுவர்களுக்கு தலைவன் குகன்னு பேரு. அந்த குகனுக்கும் ராமனுக்கும் பௌரான ஆருத்திய மார்க்கே குகநிலைய கதஸ்தம். அந்த குகனுக்கும் ராமனுக்கும் ஒரு நட்பானது ஏற்படுறது. குகன் பலவிதமான ஒரு உபச்சாரங்களை பண்ண அவர் ராமச்சந்திரமூர்த்தி அவனை தழுவிண்டு, தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர் தான் இருக்கோம்னு நாங்க நினைச்சோம், ஆனா இதிலேந்து குகா நின்னுடன் 5 எங்க குடும்பம் உன்னோட சேர்த்து 5 பேர் ஆயிடுத்து, எங்களை படகுல ஓட்டிட்டு போய் அந்த பக்கம் நீ கங்கை கரையில சேர்க்கணும்னு தீர்மானம் பண்ற சமயத்துல நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னார், ஜடா சீரதாரி. குகன் ராமனுக்கு உயர்ந்த மரவுரி அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தானா. வால்மீகி ராமாயணத்துல ராமன் அயோத்தியிலேந்து கிளம்பும் போதே மரவுரிய உடுத்தின்று கிளம்பினதாக வால்மீகி எழுதுறார். நாராயணிய ராமாயணத்துல பட்டத்திரி இங்க குருவாயூரப்படத்துல கேட்கச்சே, குகன் உன்னிடத்துல பௌரானாருத்யமார்க்கே குகநிலைய கதஸ்துவம் ஜடா க்ஷீரதாரி. குகன் உனக்கு மரவுரி எல்லாம் கொடுக்க அதை உடுத்தின்றார். ராமனையும் சீதையையும் ஒரு ஏகாசனத்துல அங்க குகன் உட்கார வச்சு அந்த திவ்ய தம்பதிகளுடைய உத்தமமான தரிசனத்தை எப்படி இப்ப நம்ம ஜனகவல்லி தாயாருடைய தரிசனத்தை அடைஞ்சமோ அதே போன்று குகன் மகாலட்சுமியினுடைய சொரூபமாக சீதையையும் மகாவிஷ்ணுவனுடைய சொரூபமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை அமர வச்சு, ராமா உங்க 2 பேரையும் நான் படகுல ஏத்திக்கணும்னா உங்களுடைய பாதங்களை நான் என்னுடைய திருக்கைகளால திருமஞ்சனம் பண்ணி வச்சு ராமா அப்புறம் உன்னை ஏத்துவேனா. எதுக்கு திருமஞ்சனம்னா குகன் வேடிக்கையா சொன்னானா, நான் உன்னுடைய கதையை கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு கால் பட்டு ஒரு கல்லு பொண்ணா எடுத்து நானே இந்த கட்டையான படக வச்சுட்டு தான் வியாபாரத்தை நடத்தின்னு இருக்கேன், நீ படகுல ஏற போய் உன் கால் தூசி பட்டு இந்த படகும் பொண்ணா எடுத்துனா நான் என்ன பண்ணுவேன், அதனால கால் தூசி எல்லாம் நான் எடுத்துடுறேன்னு ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும்ன்ற ஒரு ஆசையில குகன் அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த உத்தமமான தரிசனத்தை அடைஞ்சிட்டு படகுல ஏத்த போறான்னு பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை மதுராந்தகம் கஷேத்திரத்தின் உற்சவமூர்த்தியான ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத கருணாகர பெருமாள், லட்சுமி நரசிம்மர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா